ஆக்கினை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேகர் போதகர்களாக ஆகாதிருப்பீர்களாக. நாம் எல்லோரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினால் அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். இங்கே யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் வாசிக்கிறோம், என் சகோதரரை நீங்கள் அதிக ஆக்கினை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேக போதகர்களாக ஆகாதிருப்பீர்களாக. ஒரு போதகரை குறித்து இது யாருக்காக எழுதப்பட்ட ஒரு வார்த்தை? ஒரு ஊழியக்காரர்களுக்காகவா அல்லது ஒரு கர்த்தரை விசுவாசிக்கிற ஒரு விசுவாசிகளுக்காகவா? வேதம் சொல்லுது, எபிரேயர் 5:12 நாம் வாசிக்கிறோம், காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு. அந்த வசனத்தை வாசிப்போம். காலத்தை பார்த்தால் போதகராக வேண்டிய உங்களுக்கு இங்கே வேதத்தில் வாசிக்கிறோம், காலத்தை பார்த்தால் போதகராக வேண்டிய உங்களுக்கு. ஆனா இங்கே வசனம் சொல்லுது, என் சகோதரரை அதிக ஆக்கினை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேகர் போதகர்களாக ஆகாதிருப்பீர்களாக. இயேசுவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்ட ஒரு தேவனுடைய பிள்ளை நாளுக்கு நாள் கிறிஸ்துக்குள்ளாக வளர்ந்து பெருக வேண்டும். ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு முதிர்ச்சி, ஒரு வளர்ச்சி தேவைப்படுகிறது. ஒரு குழந்தையாக இருக்கிற இயேசுவை ஏற்றுக்கொண்டு நாம் மறுபடியும் பிறக்கும் போது ஒரு குழந்தையாக நாம் இருக்கிறோம். ஆனால் அந்த குழந்தையாய் பவுல் சொல்றார், நான் குழந்தையாய் இருந்தபோது குழந்தையை போல பேசினேன், குழந்தையை போல சிந்தித்தேன், குழந்தையை போல யோசித்தேன். நான் புருஷனான போது, இங்க வசனம் சொல்லுது, ஒரு புருஷனாக கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சிக்கு தக்க பூரண புருஷராகும்படிக்கு ஒவ்வொருவரும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக வளர்ந்து ஒரு புருஷர்களாக நிறைவான வளர்ச்சி. இங்கே சரீர வளர்ச்சி இங்கே சொல்லப்படல. ஆதாம் தேவனால் உண்டானவர். தேவன் ஆதாமை ஏவாளை உண்டாக்கின போது முழு ஒரு பூரணமான வளர்ச்சி உள்ள ஒரு சரீர அமைப்பிலே தேவன் உண்டாக்கினார். ஒரு முழு வளர்ச்சி உள்ள ஒரு சரீர அமைப்பிலே வாலிபத்திலே தேவன் அவர்களை உண்டாக்கினார். ஆனால் அவர்களுக்குள்ளாக இருந்த ஒரு உள்ளான மனுஷன் அவன் நாளுக்கு நாள் தேவனோடு நெருங்கி சஞ்சரித்து தேவனை குறித்து அறிகிற அறிவிலே வளர்ந்து அவன் தேவனால போதிக்கப்பட்டு தேவனிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளப்பட்டு தேவனுடைய வார்த்தையினாலே நாளுக்கு நாள் வார்த்தையை கை கொண்டு கர்த்தர் நியமித்த தேவ சித்தத்தை செய்து அவன் உள்ளான மனுஷனிலே ஒரு நிறைவான வளர்ச்சி உள்ள சரீர வளர்ச்சி வேறு, அந்த உள்ளான மனுஷனில் ஆவிக்குரிய வளர்ச்சி ஒரு பூரண புருஷனாக ஒரு பூரண மனிதனாக. அப்ப தேவன் மனிதனை உண்டாக்கும் போது அவனை ஒரு பூரண நிலையில தேவன் அவனை உண்டாக்கவில்லை. ஆனால் தேவன் தூதர்களை உண்டாக்கின பொழுது அவர்களை பூர்ண நிலையிலே தேவன் உண்டாக்கினார். பூர்ண நிலையில படைச்சதுனால அவர்கள் ஒவ்வொரு தேவ தூதர்களும் சாத்தானும் கூட அவன் பூர்ணமாக்கப்பட்ட நிலையிலே பூர்ண நிலையில தான் படைக்கப்பட்டான். ஆனால் பூர்ண நிலையிலே படைக்கப்பட்டதுனாலே இன்னைக்கு அநேக தேவ தூதர்கள் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்த தூதர்களை பூர்ணமாக்கப்பட்ட அந்த தூதர்கள் பாவம் செய்த போது அவர்களுக்கு விமோசனம் கிடையாது, அவர்களுக்கு மன்னிப்பு கிடையாது. தூதர்களுக்கு நியாயந்தீர்ப்பு மாத்திரமே, பிசாசின் தூதர்களுக்கு நியாயந்தீர்ப்பு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ஆனால் தேவன் மனிதனை சிருஷ்டிக்கும் போது அவனை ஒரு பூர்ண நிலையில் பூர்ணமாக்கப்பட்ட நிலையில் ஒரு பூரண மனிதனாக தேவன் அவனை சிருஷ்டியாமல் அவனை தேவன் ஒரு உள்ளான நிலையிலே வளர்ச்சிக்குரிய நிலையிலே வளர்ச்சி படிப்படியாக வளர்ந்து நாளுக்கு நாள் தேவனோடு சஞ்சரித்து தேவனால போதிக்கப்பட்டு தேவனிடத்திலிருந்து கற்றுக்கொண்டு தேவனுடைய வார்த்தையை கை கொண்டு வார்த்தையில் நாளுக்கு நாள் வளர்ந்து ஒரு நிறைவான வளர்ச்சிக்குள்ளாக ஒரு பூர்ண மனிதனாக ஆகும்படியாக தேவன் நியமித்தார். அப்ப
அப்ப இங்க வசனம் சொல்றது, காலத்தை பார்த்தால் போதகராக வேண்டிய உங்களுக்கு. இப்ப இந்த தேவ சமூகத்துல ஆண்டவராக இயேசுவை நம்ம ஏற்றுக்கொண்டோம். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில காணப்படுகிற மிக முக்கியமான ஒரு தவறான காரியங்கள் என்னன்னா, இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஆண்டவர் எதுக்காக நான் ஏற்றுக்கொண்டேன் அவரை. இன்னைக்கு அநேகருடைய நோக்கங்களும் அநேக வாழ்க்கையில ஒரு மாற்றம் இல்லை. அநேக கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சி இல்லை. ஒரு மனிதன் சரீரத்தில் வளர்ந்து நாளுக்கு நாள் சரீரத்தில் முதிர்ச்சி அடைந்து ஒரு முதிர் வயதுள்ளவனாக மாறுகிறான். ஆனால் அவனுடைய உள்ளான ஆத்மா ஒரு வளர்ச்சி இல்லாத ஒரு நிலையிலே, ஒரு குழந்தைக்குரிய நிலையிலே காணப்படுகிறது. என்ன காரணம்? 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி நான் பேசக்கூடாமல் உங்களை நான் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்று எண்ணி பேச வேண்டியதாயிற்று. மாமிசத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று. இப்ப என்ன காரியம்? ஒரு ஆவிக்குரியவர்கள் என்றால் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பின்பு கர்த்தருடைய காரியங்களே, ஆவிக்குரிய விஷயங்களிலே அதிக நாட்டம் உள்ளவர்களாக, அதை குறித்து அதிக பாரம் உள்ளவர்களாக, நாளுக்கு நாள் உள்ளான மனுஷனுடைய வளர்ச்சியை குறித்து கவலையற்றவர்களாக நாம அநேகர் செயல்படுவது கிடையாது. இன்னைக்கு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோம், கிறிஸ்துக்குள்ளாக இன்னும் அநேக வருடங்கள் ஆனாலும் கூட கர்த்தரோடு நெருங்கி சஞ்சரிக்கக்கூடியவர்களாக, தேவனிடத்திலிருந்து ஆண்டவர் பேசக்கூடிய நிலையிலே கர்த்தரிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக, கர்த்தரிடத்திலிருந்து தேவனால் போதிக்கப்பட்டவர்களாக, தேவனால போதிக்கப்பட்டு தேவனால வழிநடத்தப்படுகிறவர்களாக, இப்படிப்பட்டவர்கள் மாத்திரம்தான் உள்ளான மனுஷன் அவனுடைய வளர்ச்சிக்கு என்ன தேவைப்படுகிறது. உள்ளான மனுஷன் ஒரு நாள் வரும், அவன் ஒரு போதகராக அநேகரை போதித்து வழிநடத்தக்கூடியவனாக, அநேகரை உருவாக்கக்கூடியவனாக அவன் காணப்படணும். ஒரு போதகராக வேதம் சொல்கிறது, காலத்தை பார்த்தால் நீங்கள் போதகராக இருக்க வேண்டிய நீங்கள் ஒவ்வொருவரும் போதகராக மாறணும். போதகர் என்றால் ஒரு வளர்ச்சிக்குள்ளாக உள்ளான மனுஷனே. அப்ப தேவனோடு நமக்கு இருக்கிற உறவு தான் இங்க மிக முக்கியமானது. தேவனோடு இயேசு கிறிஸ்துவோடு நமக்கு வேதம் சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியமா இருக்கும்படிக்கு 9வது வசனம் வாசிங்க. தம்முடைய குமாரனும் தம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை. ஆண்டவர் நம்மளை எதற்காக அழைத்தார்? தேவன் ஒருவனை முதலாவது எதுக்காக அழைத்தார்? இயேசு கிறிஸ்துவுடனே கூட நெருக்கமா ஐக்கியமா இருப்பதற்காக தான் தேவன் அழைத்திருக்கிறார். தேவன் நம்மளை அழைத்ததே எதுக்காக அழைச்சார்னா, இயேசுவோடு நம்ம நெருக்கமான ஒரு ஐக்கியமா இருப்பதற்காக. வேதம் சொல்லுது, இன்னைக்கு நம்ம எந்த அளவுக்கு நம்ம இயேசு கிறிஸ்துவோடு நாம் நெருக்கமாக ஐக்கியமாக, ஆண்டவராக இயேசு அதான் சொன்னாரு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன காரியம் யோவான் 15ஆம் அதிகாரத்தில், நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், ஒருவன் என்னிலே நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னிலே நிலைத்திராத கொடி கனிகளை கொடுக்காது. ஆண்டவர் அதான் சொல்ல, ஒருவன் என்னிலேயும் நான் அவனிலேயும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்று செய்யக்கூடாது. ஆண்டவர் இன்னைக்கு ஒரு மனுஷனிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம், தேவனும் மனுஷனும் இயேசு கிறிஸ்துவும் ஒரு மனிதனும் ஒன்றாக ஒருவருக்கு ஒருவர் ஒன்றாக இணைந்து ஒருவரில் ஒருவர் நாம் அவரிலும் அவர் நம்மிலும் நிலைத்திருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. நாம் வேறு அவர் வேறு இல்லாமல் இருவரும் ஒருவராக இணைந்த ஒரு வாழ்க்கை. அப்ப அதுக்கு என்ன செய்யணும்? நம் ஆண்டவர் நம்ம உள்ளத்தில் வந்து வாசம் செய்கிறவராக. வேதம் 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் இங்கே சொல்லப்பட்டிருக்குது. நல்லா கவனிங்க. இங்கே முக்கியமாக இன்னைக்கு ஏன் அநேக பிரச்சனைகள் நமக்கு வருகிறது? ஏன் நமக்குள்ள ஒரு வளர்ச்சி இல்லை? ஒரு பூரண மனிதனாக நம்ம இன்னைக்கு எழுத முடியல.
வளர முடியல. தேவன் ஒரு மனுஷனை சிருஷ்டித்த நிலையிலே சிருஷ்டித்த ஒரு மனுஷன் நாளுக்கு நாள் அவன் உருவாக்கப்படணும், வளரணும், கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சிக்கு தக்கதாக ஒரு பூர்ண புருஷர்களாய் வளரணும். அப்ப இங்க வசனம் சொல்லுது என்ன பிரச்சனை? இங்க கவனிங்க, 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14 இருந்து வாசிங்க. அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாது இருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது? அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது? தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி, ஆண்டவர் இங்க வசனம் இங்கதான் சொல்றாரு, நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி, அவர்களுக்குள்ளே நான் உலாவி, அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீங்க. என்ன வசனம்? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி, அவர்களுக்குள்ளே நான் உலாவி. அப்ப ஆண்டவர் சொல்றார், ஒரு மனுஷனுக்குள்ளாக அவர் வாசம் செய்கிறார், ஒரு மனுஷனுக்குள்ளாக அவர் வாசம் செய்கிறார். அப்ப ஆண்டவர் அந்த தேவனோடு ஒரு மனுஷன் கொண்டிருக்கிற ஐக்கியம் ரொம்ப முக்கியமானது. தேவனோடு ஒரு மனுஷனுடைய ஐக்கியம், அந்த ஐக்கியத்துக்கு இடையூறு உண்டாக்கக்கூடிய இன்னைக்கு நம்முடைய ஐக்கியம் யாரோடு இருக்கிறது? நாம் யாரோடு சஞ்சரிக்கிறோம்? இங்க வசனம் சொல்லுது, அந்நிய நுகத்தில் அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. இன்னைக்கு அவிசுவாசியான ஒரு நிலை, ஒருத்தர் ரொம்ப தேவன் அறியாதவர்களோடு ரொம்ப நெருங்கி பிணைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதன் என்றைக்கு அவன் செய்யக்கூடிய முதலாவது காரியம், உலகத்தில் இருக்கிற தேவனை அறியாத அவிசுவாசிகளோடு அவனுக்கு இருக்கிற தொடர்புகள் துண்டிக்கப்படணும். அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாத இன்னைக்கு அநேகர் திருமணம் செய்யறாங்க. அந்த திருமணத்துல தேவனை அறியாத பெண்களையோ தேவனை அறியாத ஆண்களையோ நம்ம ஒருவர் திருமணம் செய்து கொள்ளும் போது அவங்களுக்குள்ளாக ஒரு வளர்ச்சி உண்டாகாது. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதன் அவன் நீதியான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். உலகத்தில் இருக்கிற ஒரு மனுஷன் அநீதியாக வாழ்வான். நம்மிடத்தில் நீதி காணப்பட வேண்டும். ஏனென்றால் நீதி என்பது என்ன? தேவனுடைய கட்டளைகளை உபாகமத்தில் 6ஆம் அதிகாரம் கடைசி வசனம் சொல்லுது, அவருடைய கட்டளைகளின்படி எல்லாம் நாம் செய்வோமானால் நாம் தேவனுடைய பிள்ளைகளாகும் போது எப்படி வேணாலும் ஒரு வாழ்கிற வாழ்க்கை அல்ல, எப்படி வேணாலும் வாழ முடியாது. நமக்கென்று ஒரு ஒழுங்கு உண்டு, நமக்கென்று நியமிக்கப்பட்ட ஒரு பாதை உண்டு. தேவனுடைய பிள்ளைகள் என்னைக்கு ஆண்டவரை இயேசுவை ஒரு மனிதன் ஏற்றுக்கொள்கிறான் என்றால் அவன் மனம் திரும்பாமல் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஒரு உலக வாழ்க்கையை விட்டு, பாவங்களை விட்டு, இன்னைக்கு உலகத்தில் எத்தனையோ தெய்வங்கள் இருக்கலாம், எத்தனையோ மனிதர்கள் இருக்கிறாங்க, அவைகளுக்கெல்லாம் இந்த பிரமாணம் கிடையாது. எவ்வளவு வேணாலும் பாவம் செய்யலாம், பாவத்தோடு அவர்களை தொழுது கொள்ளலாம், எல்லா தெய்வங்களையும் பாவம் செய்து விட்டு போய் நம்ம அந்த தெய்வத்தை தொழுது கொள்ளலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து வேதம் சொல்லுகிறது, அவர் பரிசுத்தராக இருக்கிறார். ஏசாயா 59:1-2 சொல்லுகிறது, இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு அவருடைய செவிகள் மந்தமாகவில்லை, உங்கள் சத்தத்தை கேட்க கூடாதபடிக்கு செவிகள் மந்தமாகவில்லை, ரட்சிக்க கூடாதபடிக்கு அவருடைய கைகள் குறுகி போகவில்லை. இதோ உங்கள் பாவங்களே, உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கு உங்கள் தேவனுக்கு நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிகூடாதபடிக்கு அவருடைய முகத்தை மறைக்கிறது. ஒரு பாவத்தில் வாழ்கிற ஒரு மனுஷன், அநீதியாய் நடக்கிற ஒரு மனுஷன், தேவனை விசுவாசியாத ஒரு மனுஷன், இருளுக்குள்ளாக வாழ்கிற ஒரு மனுஷன், அவன் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவன் இயேசுவோடு இணைக்கப்பட முடியாது. ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் இருக்க முடியாது. நான் உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன், அவர் பரிசுத்தம் உள்ளவர்,
அவர் சத்தியம் உள்ளவராக இருக்கிறார், அவர் நீதி உள்ளவராக இருக்கிறார், அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொள்கிற ஒரு மனுஷன் மனம் திரும்பாத ஒரு பட்சத்திலே, இன்னைக்கு அநேகர் இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க, நான் ரட்சிக்கப்பட்டேங்க, ஞானஸ்நானம் எடுத்துட்டேங்கன்னு சொல்றாங்க. ஆனால் அவர்களுக்குள்ளாக மாற்றங்கள், மனம் திரும்புதல் கிடையாது. யோவான் இடத்தில் ஞானஸ்நானம் பெறுகிற அநேகர் வராங்க. யோவான் ஸ்நான இடத்துல ஞானஸ்நானம் பெருக வரும்போது மனம் திரும்புதலுக்கேற்ற கனிகளை கொடுங்கள் என்று யோவான் ஸ்நானம் கனிந்து கொள்கிறார். நீங்க மனம் திரும்பிட்டு சொல்றீங்க, ஆனா மனம் திரும்புதலுக்கேற்ற கனிகளை நீங்கள் கொடுங்கள். உங்களுக்குள்ளே நீங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று சொல்லிக் கொள்ளாதிருங்கள். அப்ப மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகள். நீதிமொழிகள்ல ஒரு வசனம் வாசிக்கிறோம், 28:13. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்கிறவன் விட்டு விடுகிறவன். ஒரு மனம் திரும்புதல் மூலமாக தன் பாவங்களை எல்லாம் அறிக்கை செய்து விட்டு விடுவதன் மூலமாக நம்ம பாவங்களை அறிக்கை செய்யும் போது இயேசுவின் ரத்தத்தால நம்ம கழுவப்படுறோம். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை இயேசுவை ஏற்றுக்கொள்றாங்க. அவங்களுடைய ஆரம்பம், அவங்களுடைய துவக்கமே ஒரு அஸ்திவாரமே இல்லாத ஒரு வீட்டை கட்டுவது போல. ஒரு அஸ்திவாரம் தேவைப்படுகிறது. ஒரு மனிதன் மனம் திரும்பும் போது அவன் உண்மையாகவே எல்லா பாவங்களையும் அவன் அறிக்கை செய்து அதை விட்டு இயேசுவின் ரத்தத்தால கழுவப்பட்டு ஆண்டவரோடு ஒரு ஐக்கியப்பட வேண்டும். பரிசுத்தம் இல்லாமல் ஒரு மனுஷன் ஐக்கியப்பட முடியாது. அவன்கிட்ட அநீதி இருக்குமானால் தேவனோடு ஐக்கியப்பட முடியாது. அவன்கிட்ட இருள் இருக்குமானால் அவன் இயேசுவோடு ஐக்கியப்பட முடியாது. அவன் விசுவாசம் இல்லாதவனா இருப்பானால் இயேசுவோடு ஐக்கியப்பட முடியாது. இன்னைக்கு அதனால் ஆண்டவரோடு உள்ள ஐக்கியம் ஒருவனுக்கு இல்லாத பட்சத்தில் தேவனுடைய சத்தத்தை அவன் கேட்பதில்லை. தேவனிடத்திலிருந்து பெறக்கூடிய நன்மைகளை அவன் பெறுவது கிடையாது. தேவனுக்கு அவனுக்கும் இடையில் அநேகர் செபிக்கிறாங்க. ஆண்டவர் சொல்ற, உன்னுடைய ஜெபத்தை கேட்க முடியாதபடிக்கு என் காது செவிடாகல, நான் கேட்கிறேன். ஆனா உனக்கு எனக்கு இடையில அக்கிரமங்கள் உனக்கு எனக்கு ஒரு பிரிவினை உண்டாக்கி விட்டது. உன்னை விடுவிக்க நீ எவ்வளவு ஆபத்துல, ஒரு கஷ்டத்துல நீ என்னை நோக்கி கூப்பிடுற, பிரச்சனையில கூப்பிடுற, ஆனால் உனக்கு நான் உதவி செய்ய முடியாதபடி, விடுவிக்க முடியாதபடி உன்னுடைய காரியங்கள், உன் பாவங்கள் என்னுடைய முகத்தை உனக்கு மறைத்து விடுகிறது. இன்னைக்கு இப்படிப்பட்டவர்களுடைய வாழ்க்கை ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். அழைத்து அவரோடு கூட ஐக்கியப்பட முடியாது. அவர் நமக்குள்ளாக உலாவுகிற தேவன், அவர் நமக்குள்ள வாசம் செய்கிற தேவன். இயேசு கிறிஸ்து ஒருவனுக்குள்ளாக வாசமாய் இருந்தால், ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது, அவன் சரீரமானது பாவத்திற்கு மரித்ததாக, பாவத்திற்கு மரித்த ஒரு வாழ்க்கைக்குள்ளாக நாம் கடந்து விட வேண்டும். பாவத்திற்கு நம்ம மரித்த ஒரு வாழ்க்கை. பாவத்துக்கு மறிக்கணும்னு சொன்ன நீதான் பாவத்தை நான் ஒன்று விட்டு விடணும். ரெண்டுல ஒன்று ஏதோ ஒன்று தெரிந்து கொள்ளணும். உலகத்தையும் தேவனையும் சேவிக்க, உலகத்தையும் தேவனையும் ஒருவன் சேவிக்க முடியாது. ஒன்று உலக காரியங்கள், உலகத்துக்குரிய பாவங்கள், உலகத்துக்குரிய வேண்டாத காரியங்களை நாம் விட்டு விடுவதற்கு நாம் அர்ப்பணிக்க வேண்டும். இன்னைக்கு ஆண்டவர் வேதம் சொல்கிறது. இன்னைக்கு காலத்தை பார்த்தால் ஒரு போதகர்களாக, அநேகருக்கு நீங்க முன்மாதிரிகளாக, அநேகருக்கு நீங்கள் போதித்து வழிநடத்தக்கூடியவர்களாக, அநேகரை உருவாக்கக்கூடியவர்களாக நீங்க காணப்பட வேண்டுமே. ஆனா இன்னைக்கு கிறிஸ்துக்குள்ளாக வளர்ந்து அவரோடு கூட ஒரு ஐக்கியம் நமக்கு தேவை. ஆண்டவராக இயேசுவோடு ஒரு மனுஷன் ஐக்கியமா இருந்தால் அவன் தவறு செய்யும் போது அவனுக்கு ஆண்டவர் கண்டித்து உணர்த்துவார். அவனுக்கு போதிச்சு நடத்துவார். அவனுக்கு சொல்லிக் கொடுப்பார் ஆண்டவர். நீ நடக்க வேண்டிய வழிகளையோ, சங்கீதம் 32 நம்ம வாசிக்கிறோம். இதோ ஒரு கண்மேல் என் கண் வைத்து நான் உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், நீ நடக்க வேண்டிய வழிகளை நான் உனக்கு காட்டுவேன். ஒவ்வொரு நாளும் நம்மை ஆராய்ந்து பார்க்கக்கூடிய, நம்மை சோதித்து பார்க்கக்கூடிய ஒரு காரியம் உண்டென்றால், தேவனுக்கு நமக்கும் இடையே இருக்கிற உறவுல ஏதாவது பிரச்சனை வந்துருச்சா, ஆண்டவர் நம்மளோடு பேசுறாரா, நாம் அவரோடு பேசுறோமா? நாம் அவரோடு பேசுறோம், ஆனால் தேவன் என்னோடு பேசுகிறாரா? அவருக்கும் எனக்கும் இடையே இருக்கிற உறவானது சரியான நிலையில் காணப்படுகிறதா? கர்த்தரோடு எனக்கு ஒரு நல்ல ஒரு
ஒரு ஐக்கியம் காணப்படுகிறதா? ஆண்டவர் என்னோடு பேசுங்க, இயேசு என்னோடு பேசுகிறாரா? ஆண்டவர் ஒருவனுக்குள் வாசமாயிருந்தால் அந்த வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கும்? உன்னை ஒரு வளர்ச்சிக்குள்ளாக ஒவ்வொரு நாளும் ஆண்டவராக இயேசு சொல்கிறார். ஒரு பரிசுத்தவானிடத்தில் அவர் சொல்லும்போது, எந்த ஒரு மனிதனோடு நான் பேச துவங்கி விட்டேனோ, எந்த ஒரு மனிதனோடு நான் பேச துவங்கி விட்டேனோ அவன் சிறந்த ஞானியும் ஆவியில் முதிர்ச்சியும் அடைந்தவனாய் விளங்குவான். ஆண்டவருடைய குரல் கேட்கும் ஆத்துமாது பாக்கியம் உள்ளது. ஆண்டவருடைய குரலை கேட்கக்கூடிய ஒரு காரியம். நாம் ஒரு தவறை நாம் அறிந்தோ அறியாமலோ ஒரு தவறு செய்யலாம். அந்த தவறு செய்யும்போது நமக்குள் வாசமாக இருப்பார் என்றால் அந்த தவறை நமக்கு சுட்டி காண்பிக்க வேண்டும். அப்படி என்றால் ஆண்டவருடைய சத்தம் உனக்கு, தேவன் உன்னுக்குள் வாசமாக இருந்து கொண்டு உன் தவறை சுட்டி காண்பிக்காத ஒரு நிலை இல்லாது இருக்குமானால் உனக்கும் தேவனுக்கும் இடையிலே ஏதோ ஒரு பிளவு உண்டாக்கி விட்டது. அதனால்தான் வசனம் சொல்லுது, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். கர்த்தருக்கு பயப்படுற பயம்னா என்ன? தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்று வேதம் சொல்கிறது. என்ன காரியம்? கர்த்தருக்கு பயப்படுறது என்ன அர்த்தம்? ஆண்டவர் நம்மளை நரகத்தில் தள்ளிடுவாருங்கிறது அந்த பயம் இல்லை. நம்மளை கடினமா அடிச்சிடுவாரு அப்படிங்கிறதுக்காக பயப்படல. ஆண்டவருக்கும் எனக்கும் இடையே இருக்கிற உறவை பாதிக்கக்கூடிய, அவருடைய பிரசனத்தை தடை செய்யக்கூடிய, ஆண்டவர் என்னோடு பேசாது போயிடுவாரோ, அவருடைய சத்தத்தை நிறுத்தக்கூடிய, ஐக்கியத்தை, அவருக்கும் எனக்கும் இருக்கிற உறவை பாதிக்கக்கூடிய எந்த ஒரு காரியமானாலும், எப்பேற்பட்ட காரியமானாலும் அதை நான் செய்ய பயப்படுகிறது தான் கர்த்தருக்கு பயப்படுற பயம். தீமை தேவனுக்கு பிரியமில்லாதது. ஒரு தீமையை நான் செய்வேனானால் தேவனுக்கு எனக்கும் இடையில ஒரு பிளவு உண்டாகிவிடும். அப்ப அந்த தேவனையும் என்னையும் பிரிக்கக்கூடிய அந்த தீமை எனக்கு வேண்டாம் என்று ஒரு மனுஷன் ஒரு தீர்மானம் எடுத்தவனாய், தேவனுக்கு எனக்கு இருக்கிற உறவுல எதெல்லாம் பாதிப்பு உண்டாக்குது, கொஞ்சம் போராட்டம் வரும், கட்டாயம் போராட்டம் வரும். தேவனோடு நீ நெருங்கி சஞ்சரிக்க வேண்டும் என்றால், தேவனோடு நீ நெருங்கி ஒரு ஐக்கியம் கொள்ள வேண்டும் என்றால், நீயும் அவரும் ஒன்றாக இணைந்து வாழ வேண்டும் என்றால், உன்னுடைய நீ அநேக நாட்களாய், வருஷங்களாய், சில நாட்கள் கடினமாய் உன்னோட நீ கடுமையாய் போர் புரிய வேண்டியதாக இருக்கிறது. உன் மாமிசவனுக்கு ஒத்து வராது. உன் மாமிசத்தில் கிரியை செய்கிற பலவிதமான இச்சைகள் வேதம் சொல்கிறது. உன் ஆத்துமாவுக்கு விரோதமாக போர் செய்கிற ஒரு சில இச்சைகள், நீ போராட வேண்டும், நீ போர் செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. வாசிப்போம். 1 பேதுருல இந்த வசனம் இருக்குது. 1 பேதுருல இந்த வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, உங்கள் ஆத்துமாவுக்கு விரோதமாக போர் செய்கிற மாம்ச இச்சைகள் என்று வேதம் சொல்கிறது. யாக்கோபே பேதுருவிலே வாசிங்க. யாக்கோபு 4:1 வாசிங்க. உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் எதினாலே வருகிறது? உங்கள் அவயங்களில் போர் செய்கிற இச்சையினால் அல்லவா? நீங்கள் இச்சைத்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை. நீங்கள் கொலை செய்து பொறாமையுள்ளவர்களாக இருந்தும் அடையக்கூடாமல் போகிறீர்கள். நீங்கள் சண்டைகளும் யுத்தங்களும் பண்ணியும் நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதினாலே உங்களுக்கு சித்திக்கிறது. உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகள் எதனால் வரை? உங்கள் அவயங்களில் போர் செய்கிற இச்சைகள். நம்முடைய சரீரத்துல இச்சைகள் போர் செய்கிறதா, சண்டை போடுதான். இது எனக்கு வேண்டும், நான் எனக்கு இதெல்லாம் இருக்க முடியாது. இச்சை என்பது என்ன? ஒரு பொருளை நாம் விரும்புகிறது வேறு, இச்சிப்பது என்பது வேறு. பிறருக்குள்ள யாதொன்றையும் இச்சையாது இருப்பாயாக. இந்த இச்சை என்பது என்ன என்றால், ஒரு விருப்பம் என்பது வேறு. நான் ஒரு காரியத்தை விரும்புகிறேன், அது எனக்கு கிடைக்குதான்னு பார்க்குறேன், கிடைக்கலன்னா விட்டு போயிட்டே இருக்கிறேன். ஆனால் இச்சை என்பது அப்படி அல்ல. அது என்னோட போர் செய்கிறது, சண்டை போடுது. அதை நீ கொடுக்கிற வரைக்கும் நான் உன்னை விடமாட்டேன். நம்மளோடு போர் செய்கிறது என்றால் சண்டை போடுகிறது. இச்சை என்றால் அது இல்லாமல் என்னால் வாழவே முடியாது, அது இல்லாமல் என்னால் செயல்பட முடியாது, அது கட்டாயம் எனக்கு வேண்டும். அப்ப சரீரத்தில் போர் செய்கிற சில இச்சைகள் உண்டு.
அதனால்தான் இந்த சரீரத்தை நாம் அடக்கி ஒடுக்க வேண்டியதாக, இந்த போர் செய்கிற இச்சைகளை சிலுவையில் அறைந்து அதை மரணத்துக்கு உட்படுத்த வேண்டியதாக, இயேசுவோடு நாம் நெருக்கமாய் ஐக்கியம் கொள்ள வேண்டும் என்றால் போர் செய்கிற இந்த இச்சைகளை, இந்த சரீரத்தை நாம் முற்றிலுமாக அடக்கி ஒழிப்பதற்காக உபாசிக்க வேண்டியதாக இருக்கிறது. ஒரு ஆவிக்குரிய தீர்மானிக்க வேண்டியதாக இருக்கிறது. எந்தெந்த பகுதிகளெல்லாம் இச்சைகள் உன்னோடு போராடுகிறதோ, எவைகளெல்லாம் உன்னை அடிமைப்படுத்துகிறதோ, ஒரு சில விஷயங்கள் எந்த காரியங்கள் உன்னை அடிமைப்படுத்துகிறதோ, அதிகமான நேரத்தை உனக்கு தன்னோடு இழுத்துக் கொள்கிறதோ, தேவனுக்கு விரோதமாக, தேவனுக்கு பிரியமில்லாத, உன் இருதயத்தில் இருக்கிற சமாதானத்தை இழக்க செய்யக்கூடிய காரியங்கள், அந்த காரியங்களை பார்க்கும்போது ஒரு சில தீர்மானங்களை நாம் எடுக்க வேண்டியதாக இருக்கிறது. ஆண்டவரோடு ஐக்கியம் என்பது நமக்கு எளிதாக வருவது இல்லை. ஆண்டவரோடு நிலையான ஒரு ஐக்கியத்தில் ஒரு உறவிலை நாம் காணப்படுவதற்கு நீண்ட நாட்கள் ஆகிறது. நம்முடைய மாம்சம் நமக்கு எதிராக இருக்கிறது, நமக்கு எதிராக போராடுகிறது. அதனால தான் உபாசிக்க வேண்டியதாக இருக்குது. உபவாசித்தால் மாத்திரம் போதாது, உங்கள் தீர்மானங்களை உங்கள் உருவாக்குகிறது. உங்கள் தீர்மானங்கள், நீங்கள் எடுக்கிற தீர்மானங்கள் தான் ஆண்டவரோடு ஒரு உறவை, அவருடைய சத்தத்தை கேட்க முடியாதபடிக்கு இருக்கிற தடைகளை. என்ன காரியம், ஒரு மனுஷன் ஒரு மனுஷன் கர்த்தருடைய பிள்ளை இருந்தார். அவர் தன்னுடைய பணிக்கு வேலைக்கு போயிட்டு வருவார். போயிட்டு வருகிற அவர் வந்த உடனே டிவியில் உட்காருவார். வீட்டு வேலையை முடித்து பணிக்கு போயிட்டு வீட்டில் வந்த உடனே டிவிக்கு முன்னாடி உட்காந்து 1 மணி நேரம் 1.5 மணி நேரமாவது அவர் டிவியில் நல்ல ஒரு பொழுதை டைம் பாஸ் பண்ணக்கூடிய நல்ல நிகழ்ச்சிகளை, நிறைய நிகழ்ச்சிகளை எப்பொழுது ரெகுலராக பார்ப்பது வழக்கம். கொஞ்ச நாள் பார்த்து கொண்டு இருக்கும்போது அவருக்குள்ளாக மனசில் ஒரு ஆவியில் ஒரு துக்கம், ஒரு வேதனை ஆண்டவர் உணர்த்துகிறார். அந்த நேரத்தில் அவர் ஒரு தீர்மானம், டெய்லி நான் ரெகுலராக வேலையை முடித்து வந்தவுடனே நான் டிவியில் இந்த காட்சியை பார்க்கிறேனே, இந்த நேரத்தை நான் கர்த்தருக்கு கொடுத்தால் என்ன என்று அவர் ஒரு தீர்மானம் எடுத்தார். ஆண்டவர்கிட்ட முழங்கால் பண்ணிட்டு சொன்னார், நான் எப்போது வந்தாலுமே வேலை விட்டு வந்தவுடனே 1 மணி நேரமாவது நான் டிவியில் நேரத்தை செலவழித்துட்டு தான் மற்ற காரியங்களை செய்ய துவங்குவேன். நான் இந்த டிவியில் செலவழிக்கிற இந்த நேரத்தை ஆண்டவரே நான் உமக்கு நான் இனி கொடுக்கிறேன் என்று சொல்லி அந்த காரியத்தை அவருக்கு அடுத்த நாளிலிருந்து வேலையிலிருந்து வந்த உடனேயே அவர் செவரைக்கு போய் தனியாக அந்த 1 மணி நேரத்தை தேவனுக்கு கொடுக்க ஆரம்பித்தார். தொடர்ந்து அவர் ஜெபத்தில் அப்படி காத்திருந்த போது, தொடர்ந்து சில மாதங்கள் அவர் ஜெபத்தில் அவர் ஒழுங்காக கடந்து போன போது தேவன் அவருக்கு ஆவிக்குரிய வரங்களை கொடுத்து தேவன் அவரை பயன்படுத்த துவங்க ஆரம்பித்தார். இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் நம்ம கற்றுக்கொள்ளவும் அவரால் போதிக்கப்படவும் என்ன காரியம், அதுக்குதான் வேதம் நமக்கு சொல்லுது. யாக்கோபு 5:12 வாசிப்போம். எபிரேயர் 5:12. எபிரேயர் 5:12. காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உங்களுக்கு உபதேசிக்க. இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது உங்களுக்கு நாங்க என்னென்னலாம் சொல்லி கொடுத்தோமோ மூல உபதேசங்கள் படி. நீங்கள் பலமுள்ள ஆகாரத்தை அல்ல பாலை உண்ணத்தக்கவர்கள் ஆனீர்கள். பால் உண்கிறவன் குழந்தையாய் இருக்கிறபடியால். 1 கொரிந்தியர் 3:1 வசனம். மேலும் சகோதரரே நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாமிசத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று. நீங்கள் பலன் இல்லாதவர்களானதால், பலன் இல்லாத கிறிஸ்தவர்கள் இந்த கடைசி காலத்துல
வாழ்கிற நமக்கு பலனில்லாத கிறிஸ்தவர்களை வைத்துக்கொண்டு, குழந்தையால் இருக்கிற கிறிஸ்தவர்களை, மாம்சத்துக்குரிய கிறிஸ்தவர்களை வைத்துக்கொண்டு தேவன் எந்த ஒரு பணியும் செய்ய முடியாது. கடைசி கால ஊழியம் என்பது, ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன், கடைசி காலத்தில் வந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையானது, இப்ப யோசுவா தலைமையிலே கானானை சுதந்திரிக்க போக வேண்டிய ஒரு நேரம் வந்துச்சு. மோசே மரிச்சிட்டார். மோசே மரித்த உடனே யோசுவா தலைமையிலே ஒரு தேவனுடைய சேனை புறப்படுது. அவங்க இப்ப என்ன செய்யணும்னா, அவங்க தொடர்ந்து அடுத்தது கானானுக்குள்ள போய் அவங்க அந்த கானானை சுதந்திரிக்கணும். ஆண்டவர் வாக்கு பண்ணினார். என்ன வாக்கு பண்ணினாரு? உன் சந்ததிக்கு, ஆபிரகாமுக்கு சொன்னார், உன் சந்ததிக்கு இந்த கானான் தேசத்தை சுதந்திரமாக நான் தருவேன் சொல்லி. கர்த்தர் வாக்கு பண்ணின அந்த தேசத்தை சுதந்திரிக்க அவர்கள் கடுமையாக போராடி யுத்தம் பண்ண வேண்டியதாக இருந்தது. என்ன யுத்தம் பண்றாங்க? அவங்க கானானுக்குள்ள நுழைந்த போது எரிகோவிலிருந்து பல கானானுக்குள்ள பல தேசங்களை, கானான் தேசத்தை பல கொள்ளாத ராஜாக்கள் ஆளுகை செய்து கொண்டிருந்தார்கள். எல்லா பலவிதமான பிரபலமான ராஜாக்களோடு யுத்தம் பண்ணி அவர்களை, அங்க இருக்கிற ராஜாக்களை, அந்த ஜனங்களை அழித்து போட்டு அந்த தேசத்தை இவர்கள் சுதந்திரித்தார்கள். கடைசி கால ஒரு தலைமுறை யுத்த தலைமுறையாக இன்னைக்கு சபையானது பலனில்லாத கிறிஸ்தவர்களை வைத்துக் கொண்டு, ஒரு குழந்தையான கிறிஸ்தவர்களை, மாம்சத்துக்குரிய கிறிஸ்தவர்களை வைத்துக் கொண்டு சபையானது எழும்ப முடியாது. இன்னைக்கு தேவன் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், ஒரு யுத்த சபையாக இன்னைக்கு நம்ம தேசத்தை சுதந்திரிக்கக்கூடிய காரியங்கள், இந்த பூமியை சுதந்திரிக்க வேண்டிய காரியம். இந்த பூமி சாத்தானுடைய கையில் இருக்கிறது. அவன் கையிலிருந்து நாம் பிடுங்க வேண்டும் என்றால் அவனோடு யுத்தம் செய்ய வேண்டும். ஒரு யுத்த சந்ததி, கடைசி கால திருச்சபையானது ஒரு யுத்த சந்ததியாக, யுத்த தலைமுறையாக அவர்கள் எழும்ப வேண்டும். யுத்தம் செய்யக்கூடியவர் ஒரு குழந்தையா இருக்க முடியாது. ஆவிக்குரிய நிலையிலே பலனில்லாதவர்களாக இருக்க முடியாது. ஆனால் கடைசி நாட்கள்ல ஆண்டவர் தமது அபிஷேகத்தை நான் ஊற்றுகிறேன் சொல்லி இருக்கிறார். சரீரத்தில் குழந்தையா இருக்கிறதுனாலயோ, சரீரத்தில் சிறு பிள்ளைகளா இருக்கிறதுனாலயோ, சரீரத்தில் ஒரு குழந்தையா இருக்கிறதுனால அவங்கள கடைசி காலத்தில் ஒரு யுத்த அபிஷேகத்தை ஊற்றுறார் ஆண்டவர். சிறு பிள்ளைகளையும் கூட, வாலிபர்களையும் கூட, ஊழியர்களையும் கூட கர்த்தர் அபிஷேகம் பண்ணிக்கிறார். ஆனா சரீரத்தில் ஒருத்தர் குழந்தையா இருக்கிறது வேறு. இன்னைக்கு அந்த குழந்தைகளுக்கும் கர்த்தர் அபிஷேகத்தை தர போறார். ஆனா என்ன காரியம்? ஆவிக்குரிய நிலையிலே நீ குழந்தையா இருக்கக்கூடாதுன்னு கர்த்தர் சொல்றாரு ஒழிய, சரீரத்தில் ஒரு சிறு பிள்ளையா இருக்கிறதுனால அந்த சிறு பிள்ளையை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போறார். இந்த கடைசி காலத்துல ஒரு சின்ன பிள்ளைகள், 4 பெண்களுக்கு சமம், 4 பெண்களுக்கு செய்ய வேண்டிய வேலையை ஒரு சின்ன பிள்ளையை கொண்டு கர்த்தர் செய்வார். ஒரு சின்ன பிள்ளை 2 வாலிபர்களுக்கு சமம். 2 வாலிபர்கள் செய்ய வேண்டிய வேலையை அந்த சின்ன பிள்ளையை கொண்டு கர்த்தர் வேலையை செய்து முடிச்சிருவார். சரீரத்தில் சிறு பிள்ளையா இருக்கிறது வேற. அப்ப தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தைக்கு தேவனுடைய ஐக்கியமாய் இருக்கிறது. ஒரு சின்ன பிள்ளை எளிதாக ஆண்டவரோட ஐக்கியமாய் இணைஞ்சிருது. ஏன்னு சொன்னா அது பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கைக்குள்ளாக காணப்படுகிறது. நீ சின்ன பிள்ளையா இருக்கலாம், நீ வாலிபனா இருக்கலாம், நீ யாரா இருந்தாலும் உனக்குள்ளாக பாவம் இருக்கக்கூடாது. தேவனை உன்னையும் பிரிக்கக்கூடிய காரியங்கள் உனக்குள்ள காணப்படக்கூடாது. அதற்கு நீ தன்னை அர்ப்பணித்தால் ஒழிய. ஆனால் இந்த கடைசி நாட்கள் எழும்ப வேண்டிய நேரம், தேசத்தை சுதந்திரிக்க வேண்டிய நேரம், பூமியை மீட்டெடுக்க வேண்டிய ஒரு சபை, திருச்சபையானது இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருத்தருக்குள்ளாகவும் அவர்கள் ஒரு யுத்த சந்ததியாக, யுத்த தலைமுறையாக எழும்பியாகணும். ஒரு யுத்தம் செய்யக்கூடியவன் பலவீனமான கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடாது, மாம்சத்துக்குரியவர்களாக இருக்கக்கூடாது. மாமிச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமாம். மாமிசத்துக்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாக இருக்க மாட்டார்கள். அப்ப இந்த மாம்சத்தின் கிரிகள், கலாத்தியர் 5:19 மாம்சத்தின் கிரிகள் 17 கிரிகளையும் ஒருவன் முற்றிலும் அழித்து ஜெயம் எடுக்க வேண்டும். 17 கிரிகள் இருக்குது, அத்தனையும் அவன் அழிக்கணும். ஆவியினாலே சரீரத்தின் செய்களை அழித்தால் நீங்கள் பிழைப்பீர்கள்.
ஒருவன் மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவனுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. ஒரு மாம்சத்தின்படி நடக்கக்கூடாது, மாம்சத்துக்குரியவளா நம்ம இருக்கக்கூடாது. இப்ப நம்ம என்ன செய்யணுங்க? இன்னும் உங்களுக்கு மூல உபதேசத்தையே சொல்லிக்கிட்டு இருக்கிறதா இருக்குது. அது என்னங்க மூல உபதேசம்? என்ன அது மூல உபதேசம்? எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல், மரித்தோரின் உயிர்த்தெழுதல், நித்திய நியாயத்தீர்ப்பு, பூரணராகும்படி கடந்து போவோமாக. ஒரு பூரண மனுஷர்களாக நம்ம வளர்ந்து விரும்புகிறார். அஸ்திபாரத்தையே போட்டு இன்னும் மனந்துகிட்டே இருக்கிறது. இன்னும் பாவத்திலிருந்து விடுதலையாகாத ஒரு வாழ்க்கை, இன்னமும் விசுவாசம் இல்லாமல் உடனுக்குடனே அவிசுவாசத்துல தேவன் பேர வைக்கிற விசுவாசத்துல நாளுக்கு நாள் வளர்ந்து பெருக வேண்டும். அந்த விசுவாசத்துல பெருகணும்னு என்ன சொல்லுது? அநேக நல் மனசாட்சி ஆகிய விசுவாசமாகிய அந்த கப்பலை சேதப்படுத்திட்டாங்க. மனசாட்சி நல் மனசாட்சியா இருக்கணும். மனசாட்சி உங்க அநேகருக்குள்ளாக மனசாட்சி கெட்டு போனதா இருக்கக்கூடாது, துர்மனசாட்சியா இருக்கக்கூடாது. நல்மனசாட்சி என்றால் அது கழுவப்பட்டது. அந்த இடத்துல பாவம், ஒரு பாவமே செஞ்சாலும் உடனே ஆண்டவர்கிட்ட உடனுக்குடனே அறிக்கை செய்து மன்னிப்பு கேட்டு உடனே அந்த பாவங்கள் கழுவப்பட்டு மனசாட்சி சுத்திகரிக்கப்படணும். எபிரேயர்ல கூட நீங்க எபிரேயர் வசனம் சொல்லுது. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 10ஆம் அதிகாரத்துல ஒரு வசனத்தை பார்க்கிறோம். ஒன்பதாவது அதிகாரம் 14வது வசனம். நித்திய ஆவியினாலே தம்மை தாமே தேவனுக்கு ஒப்புக்கொடுத்த கிறிஸ்துவினுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். உங்க மனசாட்சியை சுத்திகரிக்கிற இயேசுவின் இரத்தம். நான் தவறே செய்யாம இருக்க முடியாது, பர்ஃபெக்டாக இருக்க முடியாது, கடினம்தான். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னைத்தான் காத்துக் கொள்கிறான், கொல்லாமல் அவனை தொடான். தேவனால் பிறந்தவன் பாவமே செய்யவே மாட்டான். இயேசுவை ஏற்றுக்கொண்டான், அவன் மறுபடியும் மறந்துட்டான், உடனே அவன் பாவமே செய்ய மாட்டான்னு அந்த வசனத்தினுடைய விளக்கம் அல்ல. தேவனால் பிறந்தவன் சரியான ஒரு அர்த்தம், விளக்கம் என்ன? அவன் பாவத்திலே நிலைநிற்க மாட்டான் என்று அர்த்தம். தேவனால் பிறந்தவன் பாவமே செய்ய மாட்டான்னு சொல்ல, பாவம் செஞ்சாலும் தவறி விழுந்துட்டாலும் உடனே அவன் அதில் நிலைத்திருக்காமல் எழுந்து செயல்படுவது. ஒரு ஆடு வேகமா ஓடுது, வேகமா ஒரு இடத்துல ஓடிட்டு இருக்குது, தவறி ஒரு சாக்கடையில விழுந்துருச்சு. சாக்கடையில விழுந்து அந்த ஆட்டினுடைய சுபாவம் தவறி விழுந்தாலும் கூட அது உடனே அந்த இடத்தை விட்டு எவ்வளவு வேகமாக அந்த அசுத்தத்தை விட்டு அந்த நாற்றத்தை விட்டு வெளியே வர முடியாத அது போராடும். அப்படி வெளியே வர முடியாத எவ்வளவு முயற்சி பண்ணி பார்க்குது, அது மேலே எகிரி பார்க்குது, மீண்டும் மீண்டும் அந்த சாக்கடை பெரிய சாக்கடையா ஒரு உயரமான நிலையில இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அது வெளியே வர முடியல, எழுந்து போராடி பார்க்குது, தன்னால் முடிந்த அளவுக்கு முயற்சி பண்ணும், அந்த இடத்தை விட்டு வெளியே வருவதற்கு முயற்சி பண்ணும். ஆனால் முடியவில்லை என்றால் அது மேய்ப்பனை நோக்கி கதற ஆரம்பித்து விடும். அந்த ஆட்டின் சத்தத்தை கேட்டுதான் மேய்ப்பன் கடந்து வருகிறார். ஒரு பாவ சோதனை நமக்கு வருகிறது, ஒரு பாவ போராட்டம் நமக்கு வருகிறது. நம்ம பாவம் செஞ்சிட்டோம், விழுந்துட்டோம், அசுத்தத்துக்கு இடம் கொடுத்துட்டோம். ஆனால் நம்ம என்ன செய்யணும்? அந்த உணர்வுள்ள இருதயம் அதை இழந்துடக்கூடாது. செத்து போன இருதயம் இருக்கக்கூடாது. மனசாட்சி, செத்த மனசாட்சி இருக்கக்கூடாது.
அதனாலதான் வெளிப்படுத்தின விஷயம் சொல்லுது, உன்னை உயிர் உள்ளவன் என்று பெயர் பெற்றிருந்தும் நீ செத்தவனாய் இருக்கிறாய், நீ செத்தவளாக இருக்கிறாய். உள்ள செத்து போன இருதயம், உணர்வு இருக்காது. நீ பாவமே செஞ்சால் பாவ உணர்வு இருக்காது. அந்த உணர்வை இயேசுவை ஏற்றுக்கொண்டு உண்மையாக நீ எந்த அளவுக்கு உன் பாவங்களை எல்லாம் நீ அறிக்கை செய்து விட்டு மனம் திரும்பி இருப்பது உண்மையாய் இருந்தால் மாத்திரம்தான் நீ எந்த அளவுக்கு நீ மனம் திரும்பி இருக்கிறாயோ அந்த அளவுக்கு உனக்கு உணர்வுள்ள இருதயம் இருக்கும். நீ எவ்வளவு டீப்பா மனம் திரும்பி இருக்கிறாயோ. நான் இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனேயே ஆண்டவருக்கு ரட்சிக்கப்படாத காலத்தில் இருந்த பாவங்களெல்லாம் அறிக்கை செஞ்சது மாத்திரம் இல்லை, எத்தனை பேரை நான் பகைச்சி, எத்தனை பேர்கிட்ட நான் சண்டை போட்டுக்கிட்டு இன்னமும் கூட அநேகரோடு பேசாதிருந்த அவர்களோடு நான் போய் பழைய நண்பர்கள் அவர்கிட்ட சண்டை போட்டு அநேக வருஷங்களாக பேசுவது கிடையாது. ஆனால் நான் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பின்பு அவர்களோடு போய் ஒப்புரவானேன். அநேக பணத்தை அநேகத்தை ஏமாற்றியிருந்தேன். அந்த பணத்தை கொண்டு போய் அவர்கிட்ட திருப்பி செலுத்தினேன். எவ்வளவுக்குள்ள என்னை சுத்திகரிப்புகளாக இடம் கொடுத்தனும், எந்த அளவுக்கு நான் மனம் திரும்பினது உண்மையாக இருக்குமானால், நான் காரியங்களை எல்லாம் என் கிரிகளை சரிப்படுத்தியிருப்பேன். ஆனால் அந்த உணர்வுள்ள இருதயம். ஆனால் மீண்டும் அந்த தவறுகள் செய்ய முடியாத வாய்ப்புகள் வந்தாலும், அறியாமல் செய்தாலும் அந்த உணர்வுள்ள இருதயம் இருக்குமானால் மனசாட்சியை ரொம்ப கவனமாக காத்துக்கொள்ளணும். ஒரு தவறு செய்யும் போது உடனே அறிக்கை செய்து மனம் திரும்பி இயேசுவின் ரத்தத்தால் அந்த இருதயத்தை கழுவப்பட்டுட்டா அந்த மனசாட்சி ஜீவனுள்ளதாக உணர்வுள்ளதாக இருக்கும். ஆனால் அதை பற்றி கவலையே படுவதில்லை. அநேகர் அதை பற்றி யோசிப்பதே கிடையாது. நாளுக்கு நாள் அந்த செய்த பாவத்தை விட்டு மனம் திரும்பாம, அதை அறிக்கை செய்யாம, உடனே சரிப்படுத்தாம விட விட பாவத்தின் வஞ்சனையினாலே உங்கள் இருதயங்கள் கடினப்பட்டு போகாதபடிக்கு, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகி போகாதபடிக்கு அநேகர் கிறிஸ்துவை விட்டு விலகி பின்மாற்றத்தில் இருக்கிறாங்க. ஏன்? பாவத்தின் வஞ்சனையினாலே அறிக்கை செய்யப்படாத பாவம் நாளுக்கு நாள் நாட்டம் எடுத்து அழுகி போய் ஒரு பொருளே இருக்குது, உடனே அதை கொஞ்சம் கெட்டு போச்சுன்னா வீட்டில் ஒரு பொருள் இருக்குது, ஒரு பழமோ கெட்டுப்பான ஏதோ ஒரு பொருள் இருக்குது, அந்த இடத்தை விட்டு உடனே அகற்றி விட வேண்டும். வீட்டுக்குள்ள நுழையிறோம், உடனே ஒரு கெட்ட ஸ்மெல் வருகிறது, ஒரு துர்நாற்றம் வருகிறது. அந்த இடத்துல பார்க்குறோம். ஒரு நாள் வீட்டுக்குள்ள நுழைந்தேன், ஒரு துர்நாற்றம் போல வீசுது, ஏதோ செத்து போன ஒரு கிரியை. நான் உடனே அந்த வீட்டில் என்னால் இருக்கவே முடியல, அந்த வீட்டில் அமைதியாக உட்காந்துருக்க முடியல, துர்நாற்றம் வீசிக்கொண்டே இருந்தது. நான் உடனே நாங்கள் 2 பேரும் நானும் என் மனைவி செலவுறோம். பார்த்தா மேலே ஒரு பெரிய அந்த செவுட்டு மேலாக ஒரு பூனை எலியை சாப்பிட்டுட்டு அப்படியே பாதி சாப்பிட்டு அப்படியே பாதி விட்டு போயிடுச்சு. ஒரு செத்து போன எலி அது துர்நாற்றம் வீச ஆரம்பிச்சிருச்சு. அந்த வீட்டில் எங்களால் உட்காரவே முடியல, அந்த வீட்டில் தொடர்ந்து செயல்பட முடியல. அந்த அசுத்தத்தை தேடி அந்த செத்து போன எலியை தூக்கி வெளியே வீசி அந்த இடத்த சுத்தம் பண்ணின பிறகுதான் வீட்டில் உட்கார முடிந்தது. நாம் வசிக்க வேண்டிய வீடே ஒரு துர்நாற்றம் வீசக்கூடிய செத்து போன எலியோ கெட்டு போன ஒரு பொருளோ ஒரு துர்நாற்றம் வீசக்கூடிய இடமா இருந்தா நம்மளாலேயே அந்த இடத்துல வாசம் பண்ண முடியலையே. உன் இருதயத்தில் செத்து போன கிரியைகள், செத்த கிரியைகள், துர்நாற்றம் வீசக்கூடிய கிரியைகள், கெட்டு போன கிரியைகள், அழுகி போன கிரியைகள் உன் இருதயத்தில் நீ அனுமதித்து வைத்திருக்கும் போது தேவன் சொல்ற, நான் அவனுக்குள் வாசம் பண்ணி அவனுக்குள்ளே நான் உலாவி. ஆண்டவர் இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து ஒரு காரியத்தை சொன்னார், நான் உங்களுக்கு சத்துருக்களை மடங்கடித்து யுத்தத்திலே உங்களுக்கு ஜெயத்தை தரும்படி நான் உங்கள் பாளையங்களுக்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறேன். நீ மலைஜாதி இருக்கு போகும்போது கையில் ஒரு கோலை எடுத்துக்கிட்டு போன்னு சொன்னார். அந்த காலத்தில் நீ மலைஜாதிக்கு போகும்போது ஒரு கையில் ஒரு கோலை எடுத்துகிட்டு போ. நீ மலம் கழித்து அந்த கோலில் நிலத்தை தோண்டி அதை போட்டு மூடி வச்சிரு. அப்படி அந்த காலத்தில் போகும்போது அப்படி ஆண்டு சொல்லிக்க. ஏன்னு சொன்னால் உன்னுடைய பாளையத்தை சுற்றிலும் நாற்றமும் துர்நாற்றம் வீசுச்சுன்னா உன்னில் இருக்கிற அசிங்கமான அசுத்தமான துர்நாற்றமான காரியத்தை கண்டு நான் அந்த இடத்தை விட்டு விலகி போயிடாதபடிக்கு உன் பாளையம் எங்கும் சுத்தமாய் இருக்க கடவுது. அப்ப தேவன் சொல்றார், இந்த காலத்துல உனக்குள் வாசம் செய்கிற ஆண்டவர், உனக்குள்ளே நான் வாசம் பண்ணி உனக்குள்ளே நான் உலாவி, நீதான் என்னுடைய ஆலயம்,
நீதான் என்னுடைய வீடு, ஜெப வீடு அப்படின்னு கர்த்தர் சொல்வார்னா, ஒரு பாவம் செய்யாம இருக்க முடியாது. தவறி செஞ்சிட்டாலும் உடனுக்குடனே டெய்லி ஆராய்ப்பார். ஆண்டவரை ஏதாவது துக்கப்படுத்திட்டோமா? பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்கள். எபேசியர் 5 எபேசியர் எடுத்துக்கொள்ளுங்க. எபேசியர் 4 அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. எபேசியர் 4 அதிகாரம் 25 வாசி. அன்றையும் நாம் ஒருவருக்கொருவர் அவயங்களாய் இருக்கிறபடியால் பொய்யை களைந்து அவனவன் பிறனுடனே மெய்யை பேச கடவன். மற்றவங்களோடு நீ உண்மையை பேசுங்க. நீங்க நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்க. சூரியன் அஸ்தமிக்க மறைவதற்கு முன்னதாக உங்கள் எரிச்சல் தனிய கடவுது. பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். இங்க வசனம் என்ன சொல்லுது? நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் உண்மை பேசுங்கள். பொய் பேசினா பொய்யின் ஆவிதான் உனக்குள்ள வந்து உக்காரும். ஒரு பொய் அசுத்தமான துர்நாற்றத்தை உனக்குள்ள உண்டாக்கும். ஆவிக்குரிய மண்டலத்தில் பல காரியங்கள் இருக்கிறது. நாம் உண்மை பேசும்போது அதற்கு ஒரு வாசனை இருக்கிறது, அதற்கு ஒரு நிறம் இருக்கிறது. நாம் பொய் பேசும்போது அதற்கு ஒரு நாட்டம் இருக்கிறது, அதற்கு ஒரு நிறம் இருக்கிறது. ஒரு பொய் ஒரு கருப்பு நிறத்தில் காணப்படும். ஒரு பொய் பேசும்போது ஒரு துர்வாசனை அதிலிருந்து வெளிப்படும். உண்மை பேசும்போது அங்கே ஒரு நல்ல அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல ஒரு வாசனை வெளிப்படும். இதெல்லாம் ஆவிக்குரிய மண்டலத்தில் எங்கேயோ ஒரு பிசாசு வழியில போயிட்டு இருக்குது. இங்கிருந்து அப்படியே ஒரு துர்நாற்றம் வீசுது. அங்க ஆவிக்குரிய மண்டலத்தில் அந்த நாட்டம் அப்படியே போயிட்டு இருக்குது. வழியில போற பிசாசு அப்படியே அந்த வாசத்தை அப்படியே சுமந்துக்கிட்டே ஒரு மனுஷன்கிட்ட வருது. ஒரு சர்க்கரையை வைக்கிறோம், எங்கேயோ சுத்திட்டு இருக்கிற எறும்பு அந்த ஸ்மெல் வழியாக அப்படியே கடந்து அந்த சர்க்கரை அந்த ஸ்மெல் வழியாக தான் வருது. ஆவிக்குரிய மண்டலத்தில் உனக்குள் ஒரு கசப்பு இருக்குமானால், உனக்குள் ஒரு வெறுப்பு இருக்குமானால், உனக்குள் மன்னிக்க முடியாத ஒரு கிரியை இருக்குமானால், ஒரு பொய் பேசுகிற காரியம் இருக்குமானால், நீ கோபப்படுகிறவராக எரிச்சல் உள்ளவராக இருப்பீரானால் அந்த கிரியையானது ஆவிக்குரிய மண்டலத்தில் ஒரு துர்நாற்றத்தை, ஒரு அசுத்த நாற்றத்தை வீசுகிறதா. ஆவிக்குரிய மண்டலத்தில் எங்கேயோ ஒரு அசுத்தாவி சுத்திக்கிட்டு இருக்கும். அது அநேக இடங்கள் அந்த ஸ்மெல்லை வச்சு அந்த ஆவி அந்த மனுஷனை தேடி வருது. அதனால தான் சொல்லுது, சூரிய மறையத்துக்குள்ளாக. ஏன் சூரிய மறைத்துக்குள்ளாக? உன்னுடைய காரியங்களை சரிப்படுத்தி இருப்பா. கோபம் வந்தாலும் பரவாயில்ல, உடனே மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாகி சமாதானம் ஆயிடு. உன்னை சரிப்படுத்திக்க, சுத்தம் பண்ணிக்க, சுத்த இருதயத்தோடு நீ காணப்படுவாயாக. அப்படி நீ செய்யாத பட்சத்தில் என்ன நடக்கும்? பிசாசுக்கு இடம் கொடுக்க பிசாசு வந்துருவான். உனக்குள் வந்து பிசாசுக்கு நீ ஒரு இடம் கொடுத்துட்டேன்னு அர்த்தம். தேவன் வாசம் பண்ணால் பிசாசு வந்து ஒரு இடத்த, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில அவன் இடத்தை பிடிச்சுக்குவான்னா, சரீரத்தில் பலவீனங்கள், குடும்பத்தில் பிரச்சனைகள், குடும்பத்தில் தேவையில்லாத சண்டைகள், காரணமில்லாத கிரியைகள். நீ ஒரு பாவத்தை செய்யும் போது அந்த பாவத்தின் மூலமாக சாத்தானுக்கு ஒரு சட்ட உரிமையை, ஒரு அதிகாரத்தை நீ உனக்கு கொடுக்கும் போது அது அதிகாரத்தோடு உரிமையோடு உன் வாழ்க்கையில் அவன் காணப்படுவான். உன் வாழ்க்கையை பலவீனப்படுத்துவான், உன்னை எழும்ப முடியாத படுத்துவான், உனக்கு வர வேண்டிய நன்மைகளை தடுத்து கொண்டிருப்பான். சரீரத்தில் வியாதிப்படுவாய், குடும்பத்தில் குழப்பத்தை சந்திப்பாய், தேவன் உனக்கு தர நன்மைகளை அவன் தடுத்து நிறுத்தி கொண்டு இருப்பான். அப்போ ஒரு மனுஷன் தேவனுடைய பிள்ளை எவ்வளோ காரியங்களை சரிப்படுத்தணும். அப்போ அங்கே சொல்கிறார், பிசாசுக்கு இடம் கூடாது. ஒரு தேவனுடைய பிள்ளைய பிசாசு பிடிக்குமா? நீ இடம் கொடுத்தா பிடிக்கும். நாம் நினைக்கிறோம் தலை ஆட்டிக்கிட்டு இருக்கிற பிசாசு இல்லாது. உன் வாழ்க்கையில் அவனுக்கு ஒரு சட்ட உரிமையை கொடுக்கிறாய். நீ ஒரு கெட்ட வார்த்தை பேசும்போது, இங்கே வசனத்தை தொடர்ந்து படிங்க.
பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். திருடுகிறவன் இனி திருடாமல் குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினால் நலமான வேலை செய்து பிரயாசப்பட கடவன். கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்க வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு இன்னைக்கு எத்தனை கர்த்தருடைய பிள்ளைகளுடைய கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையில வாயை திறக்கும் போது எத்தனை வார்த்தை நம்ம பேசுறோம். கோபம் வந்துச்சுன்னா கெட்ட வார்த்தை தான் பேசுறோம். கெட்ட வார்த்தை உன் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை. இங்க ஒருத்தரை திட்டுவதற்கு பயன்படுத்துகிறது கெட்ட வார்த்தை. ஒருத்தனை எடனி போகும்படியாக ஆண்டவருக்கு பிரியமில்லாத தேவனோடு நெருங்க முடியாதபடிக்கு ஆண்டவரை விட்டு அவனை பிரிக்கக்கூடிய வார்த்தைகள். ஒருத்தரை பற்றி குறை சொல்ற வார்த்தை, புறம்புரிகிற வார்த்தை, ஒரு ஊழியக்காரரை பற்றியோ ஒரு விசுவாசி பற்றியோ பக்கத்து வீட்டுக்கார பெண்களை பற்றியோ ஏதோ அவங்களுடைய பாவங்களை குறித்து நீ பேசிக் கொண்டிருப்பாயானால் தேவனை விட்டு உன்னை பிரிக்கக்கூடிய எந்த ஒரு வார்த்தையை நம்ம பேசக்கூடாதபடிக்கு நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அடுத்தது பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். அன்றையும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை நீங்க துக்கப்படுத்தாதிருங்கள். சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க. இதெல்லாம் செத்த கிரியைகள், இதெல்லாம் துர்நாற்ற வீசக்கூடிய கிரியைகள், நாட்டமுள்ள கிரியைகள், கெட்டு போன கிரியைகள். இதெல்லாம் ஆண்டவரை துக்கப்படுத்தும். நீ வசிக்கிற வீட்டிலேயே கெட்டு போன ஒரு பொருளோ கெட்டு போன ஒரு துர்நாற்ற வீசக்கூடிய ஒரு காரியம் இருக்குமானால் நீயே சுத்தமா வைத்துக் கொள்ளும் பொழுது உனக்குள் வாசம் செய்கிற தேவன் எப்படி சுத்தம் அவர் வாசம் பண்ண முடியும்? அப்ப உன் உள்ளம் சுத்த இருதயத்தோடு தொழுது கொள்கிறவர்களாக. சுத்த இருதயம் உனக்கு வேண்டும். தேவன் அங்கதான் வாசம் பண்ண முடியும், அங்கதான் உனக்கு சொல்லித்தர முடியும், அங்கதான் உனக்கு போதிக்க முடியும், உனக்கு கற்றுக் கொடுக்க முடியும். உன்னோடு நிரந்தரமாய் தங்கி உன்னோடு வாசம் பண்ண வேண்டும். அப்போ உன்னை சுத்திகரித்துக்கொள், உன்னை பரிசுத்தமாக்கிக்கொள். அடுத்த வாசி. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்குமாயும் இருந்து மன்னிப்பதன் மூலமாக நாம் ஐக்கியம் உள்ளவர்களாக மற்றவங்களோடு கொண்டிருக்கிற ஒரு உறவு, தேவனோடு உள்ள உறவை ஒன்று அதிகப்படுத்தும் அல்லது பிரித்து போடும். மற்றவங்களிடத்துல நம்ம கொண்டிருக்கிற ஒரு உறவுல நம்ம சரியா இல்லைன்னா, மனிதர்களோடு கொண்டிருக்கிற உறவுல பகையும் கசப்பும் விரோதம் வச்சுக்கிட்டு நான் தேவனோடு ஐக்கியமா இருக்க முடியாது. நான் பிறரோடு சமாதானமா இருந்தால் மாத்திரமே தேவனோடு நெருங்க முடியும். அதனாலதான் வசனம் சொல்லுது, ஆண்டவரோடு நமக்கு ஒரு நெருக்கமான இன்னைக்கு ஐக்கியம். ஆண்டவர் நமக்கு நிறைய விஷயங்களை சொல்லித்தரதுக்கு ஆவலாக இருக்கிறார், கற்றுக் கொடுக்கிறதுக்கு ஆவலாக இருக்கிறார். ஆண்டவர் நமக்கு நிறைய காரியங்களை நம்ம வளர்ச்சிக்குள்ளாக, நம்ம ஆவி உள்ளான மனுஷன்ல ஒரு வளர்ச்சிக்குள்ள கடந்து போய் இன்னைக்கு வளர்ந்த ஒரு மனுஷன், ஆவிக்குரிய பலமுள்ள ஒரு மனுஷன் தான் கடைசி கால யுத்த சேனையாக, யுத்த தலைமுறையாக இன்னைக்கு அப்படிப்பட்டவர்களை எழுப்பிதான் கர்த்தர் சபையிலே அவர்கள் எழுப்புதலுக்கான ஒரு வீரர்களாக ஆண்டவர் பயன்படுத்துகிற பாத்திரங்களாக தேவன் உபயோகிக்க போகிறார். பலவீனமானவர்கள் அல்ல. இதுக்கு எவ்வளவு நாட்கள் ஆகும்? நீ இந்த நிமிஷத்திலே ஒரு தீர்மானம் எடுத்து உன்னை சுத்திகரிப்புக்கு நீ இடம் கொடுத்து செத்த காரியங்கள், நாட்டமுள்ள கிரியைகள், அசுத்தங்களை எல்லாம் விட்டு நீ மனம் திரும்பி தேவனோடு உள்ள உறவுல உனக்கு இல்லாம கடைசி கால ஊழியமும் கிடையாது, கடைசி கால அபிஷேகமும் கிடையாது. ஆண்டவர் இந்த நாட்கள்ல திரளான பேரை தேர்வு செய்ய போகிறார். மனம் திரும்பினவர்களாக இன்னைக்கு நம்ம சுத்திகரித்துக் கொள்ள வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஆண்டவருக்கு நமக்கும் இல்லாம, கர்த்தர் இல்லாமல் ஒரு ஊழியத்தை கடைசி கால ஊழியம் கிடையாது. இன்னைக்கு ஊழியங்கள் எல்லாம் நின்று போச்சு. உலகம் முழுதும் எல்லா சபைகளும் மூடப்பட்டு இருக்கிறது. இன்னைக்கு எல்லாம் நம்ம ஒரு நாள் கூட வீட்டில் இல்லாம ஓடி ஓடி ஊழியத்தை செய்த நேரம் உண்டு. இன்னைக்கு எல்லாமே வீட்டில் உட்கார்ந்து இருக்கிறோம்.
ஏன் உட்கார வச்சிருக்கிறாரு? உன்னை நீ சுத்திகரித்துக்கொள். இவ்வளவு காலம் நீ கர்த்தருக்கென்று ஊழியத்தை செய்தாய். இனி கர்த்தரே இறங்கி வந்து உன்னுக்குள் வாசம் செய்து தேவன் உன்னை கொண்டு அவரே ஊழியம் செய்ய போகிறார். அந்த ஊழியத்திற்கு அவரே செய்யக்கூடிய ஒரு ஊழியம் தான் கடைசி கால ஒரு ஊழியம். அவருக்கு உனக்கும் இடையில அவர் என்ன சொல்கிறாரோ அதை மாத்திரம் மரியாள் யோவான் 2ஆம் அதிகாரத்தில் சொன்னபடி அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறார் அதன்படி செய்யுங்கள். ஆண்டவர் அதுதான் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றதை தான் நம்ம செய்யணும். அவர் என்ன வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையை கேட்டு அதன்படி நம்ம செய்யும்போது அவர் என்ன செய்ய நினைத்தாரோ அந்த காரியத்தை செய்து முடிக்கும் போது தேசத்தில் ஒரு ரட்சிப்பு உண்டாகும். யோசுவா தலைமையில் ஒரு பெரிய சேனை இஸ்ரேல் கானானுக்குள்ள போகுது. அந்த இடத்துல முதலாவது கர்த்தருடைய வார்த்தையை வாங்கி கொள்வாங்க. ஏன்னா அந்த இடத்துல கர்த்தருடைய பரலோக சேனை அந்த இடத்துல யுத்தம் பண்ணுது. கர்த்தர் வார்த்தையை தந்து ஆண்டவர் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்றாரோ அதை கர்த்தர் கற்பித்தபடியே யோசுவாவோ மோசேயோ தாவீதோ அவங்க வேதம் சொல்லுது கர்த்தர் கற்பித்தபடியே தாவீது செய்தார். அப்பதான் யுத்தத்தில் வெற்றி. கர்த்தர் ஆலோசனை கொடுக்கணும். ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்கணும். நமக்கு அவருக்கு இடையில ஒரு ஐக்கியம் வேண்டும். அந்த ஐக்கியம் தான் நம்மை கடைசி காலத்தில் ஒரு அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளவும் கடைசி கால ஊழியத்தில் நீ யாராயிருந்தாலும் சரி எல்லாருக்கும் தான் கிருபை தேவன் தரப்போறார். அவர் சத்தத்துக்கு அவருடைய ஐக்கியத்தை யார் விரும்புகிறார்கள், ஆண்டவரோடு யார் நெருங்கி வர விரும்புகிற எந்த வாலிபனானாலும் சரி கர்த்தருக்கென்று தன்னை அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாலிபனாக இந்த அசுத்தங்கள் வேண்டாம் ஆண்டவரே. உலகத்தின் இச்சைகள் எனக்கு வேண்டாம், ஆபாசங்கள் எனக்கு வேண்டாம். இன்னைக்கு கையிலே இருக்குது, எல்லாமே பக்கத்தில் வந்துருச்சு. சுற்றிலும் பாவம் நெருங்கி நீ இடம் கொடுத்தா போதும். இன்னைக்கு எதுக்கு நீ உன்னை சுற்றிலும் நெருங்கி இருக்கிற பாவங்கள் பாவம் ரொம்ப இல்லை, வாசல் படியில தான் இருக்குது. நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியிலே படுத்திருக்கும். படுத்து தூங்குறது பாவம் தூங்காது. அது எபிரேய வார்த்தையில சொல்லிருக்குது. உன்னை பிடிக்கிறதுக்காக நீ எப்ப கதவை திறப்ப உன்னை அப்படியே ஒரே பாய்ந்து உன்னை இரையாக்கி கொள்வதற்கு உனக்கு ரெடியா காத்துட்டு இருக்குது. நீ கதவை திறந்தா போதும், பாவம் பிடிச்சிடும் உன்னைய. நீ நன்மை செய்யாதிருந்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யலைன்னா நன்மைனா என்ன? தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுற பயம். அப்ப நீ நன்மை செய்யணும். மனுஷனே நன்மை இன்னதென்று உனக்கு அவர் அறிவித்திருக்கிறார். மீக 6:8 மனுஷனே நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். என்ன நன்மை? என்ன நன்மைனா என்னங்க ஆண்டவரே? நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து மனத்தாழ்மையாய் நடப்பதே அல்லாமல் வேற எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். இந்த 3 காரியம் அவசர தேவை. உனக்கு நியாயம் செய்யணும். நியாயம் எது? நியாயம்னா என்னது? எது நியாயம்? நியாயம் செய்யறியா? என்ன நியாயம்? பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள். இது நியாயம். கீழ்ப்படி, கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருங்கள். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்போது அவன் உங்களுக்கு ஓடி போவான். நியாயம் என்ன? கர்த்தருக்கு கீழ்ப்படியுங்கள் என்று அர்த்தம். தேவனுடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படியாத வரைக்கும் தேவன் உன்னை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கு என்று அழைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியமாக இருப்பதற்காக அழைத்திருக்கிறார். அப்ப தேவன் உன்னை அசுத்தத்திற்காக அழைக்கல. அசட்டை பண்ணுகிறவன் தேவனை இல்லை, தனக்கு கொடுத்த பரிசுத்த ஆவியை கொடுத்த தேவனை அவன் அசட்டை பண்ணுகிறான். தேவன் நம்மளை அசுத்தத்துக்காக அழைச்சிருக்கல, நம்மளை அழைச்சதே பரிசுத்தத்திற்காக தான். இயேசுவோடு ஐக்கியமாய் வாழ்வதற்காக தான். நாம அவரா ஒன்னா இணைஞ்சு வாழ்வதற்காக தான். இந்த கடைசி கால ஒரு வாழ்க்கை, தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு வாழ்க்கை. அந்த அசுத்தமான காரியங்களை விட்டு நீ கீழ்ப்படியணும். நியாயம் என்ன? கீழ்ப்படிதல். சத்தியத்துக்கு நீ கீழ்ப்படியணும். ஒரு வசனம் வாசிக்கிறோம், வாசிச்சு நாம் ஜெபிக்க போகிறோம். யோவான் சுவிசேஷம் 14 எடுங்க.
23. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால், ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்ளுவான். அவன் என் வசனத்தை கைக்கொள்ளுவான். அவனில் என் பிதா அன்பாயிருப்பார். நல்லா வாசிங்க. ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால், ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை என் கைக்கொள்ளுவான். வசனத்தை கைக்கொள்ளுவான். அவனில் என் பிதா அன்பாயிருப்பார். அவனில் என் பிதா அன்பாயிருப்பார். நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடே வாசம் பண்ணுவோம். நாங்கள் அவனிடத்தில் வந்து நாங்க எல்லாரும் அவனோட வாசம் பண்ணுவோம். எவ்வளவு பெரிய வாக்கியம்! நீ யார் மேல அன்பா இருக்கிற? உலகத்தையும் தேவனையும் சேவிக்க ஒருவனாலும் கூடாது. நீ ஒன்னு செல்போன் மேல அன்பா இருந்தீங்கன்னா, நீ அது அன்பா இருந்தா அதுக்குள்ள காணப்படுகிற காரியத்தை தான் நீ உன் வாழ்க்கைக்கு ஆகாரமாக எடுத்துக்கொள்வாய். ஆண்டவரை அன்பு கூர்ந்தால் அவர் வசனங்கள் உனக்கு ஆகாரமாக வருகிறது, ஆவிக்குரிய ஆகாரமாக. ஒன்னு என்ன செய்த, நீ மாம்சத்துக்கு ஆகாரம் கொடுப்ப அல்லது ஆவி மனுஷனுக்கு ஆகாரம் கொடுக்கணும். நீ தேவனில் அன்பா இருந்தா அவர் பாத்துல காத்திருப்ப. ஆண்டவர் உன்னோடு பேசுவார். இங்க வசனம் என்றால் ஆண்டவர் உன்னோடு பேசுகிற வசனத்துக்கு நீ கீழ்ப்படியும். பைபிளை படிக்கிறது நான் சொல்லல. நீ தேவனுடைய பாதத்துல காத்திருக்கிற. இன்றைக்கு கர்த்தர் உன்னோடு பேசுகிற வசனம் வேதத்தை. இன்னைக்கு ஜெபமே கிடையாது அநேகர் வாழ்க்கையில. அரை மணி நேரம் ஜெபம், 10 நிமிஷம் ஜெபம், ஆண்டு சமயத்தில் காத்திருக்கிறது கிடையாது. வேதத்தை வாசிப்பது கிடையாது. ஆண்டோட வசனத்துக்கு காத்திருப்பது கிடையாது. ஆண்டவரை என்னோடு பேசும் என்று சொல்வது கிடையாது. வேதத்தை வாசிப்பது என்பது வேறு, வாசிப்பது என்பது எழுதப்பட்ட வார்த்தை, கிரேக்க வார்த்தை லோகாஸ். வாசித்த பகுதியிலே கர்த்தர் ஒரு வசனத்தோடு உன்னோடு பேசுவார் பாருங்க. ரேமா, அருளப்பட்ட வார்த்தை. தேவன் வேதத்திலிருந்து அன்னைக்கு உன்னோட பேசுறாரு. அந்த வசனத்தை நீ கை கொள்ள வேண்டும். நீ கைக்கிறதுக்கு எவ்வளவு காரியம் வருது. நம்ம வசனத்தை கை கொள்ள என்னன்னு நமக்கு புரியல. தேவன் உன்னோடு என்ன பேசுகிறாரோ, என்ன உணர்த்துகிறாரோ அந்த வசனத்தை நீ கை கொள்ளணும். கை கொள்ளும் போது உனக்கும் தேவனுக்கும் இடையில ஒரு நெருக்கம் உண்டாகிறது. தேவன் எந்த வசனத்தை கொண்டு உன்னோடு பேசினார்? ஒரு செய்தி மூலமாக பேசலாம், ஒரு சொப்பனத்தின் மூலமாக பேசலாம். ஆண்டவர் உன்னோடு வசனத்தின் வழியாக தான் பேசுவார். ஆண்டவர் எந்த விதத்துல பேசினாலும், எந்த வசனத்தை பேசுகிறாரோ அந்த வசனத்தை நீ கை கொள்ள வேண்டும். ஆண்டவர் உனக்கு உணர்த்துகிற வசனம். பைபிள் படிச்சுட்டு இருக்கும் போதே உணர்த்துவார். அது ஒன்றும் மீண்டும் மீண்டும் அந்த வசனம் ஒன்று உள்ளத்துல பேசிக்கிட்டே இருக்கும். வசனத்துக்கு ஒரு பகுதிக்கு அது பேசும் தன்மை உடையது. அது ஆவியும் ஜீவனுமாய் இருக்கிறது. அது பேசும் தன்மை உடையது. அப்ப ஆண்டவர் பேசுகிற வசனத்துக்கு நீ கை கொள்ளணும். கை கொண்டா பிதா உன்னில் அன்பாயிருப்பார். அப்ப என்ன அர்த்தம்? உன் ஆவிக்கு, உன் உள்ளான மனுஷனுக்கு நீ ஆகாரத்தை கொடுக்கிறாய். நீ அவரில் அன்பா இல்லாம இன்னைக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ எதை நேசிக்கிறாயோ அதோடு அநேக மணிக்கணக்கான நேரத்தை செலவிடுவாய். உன்னுடைய நேரத்தை அதிகமாய் மனிதர்களை நேசித்தால் மனிதர்களோடு நேரத்தை செலவிடுவாய். சொற்களின் மிகுதியால் பாவம் இல்லாமல் போகாது. மனுஷன் மட்டும் அதிகமா பேசிக்கிட்டு இருக்கிறது, ரொம்ப நேரம் உறவாடிக்கிட்டு இருக்கிறது, அதிகமா பேசிக்கிட்டே இருக்கிறது. பேச பேச பாவம் தான் பெருகும். ஒரு செல்போனை நேசிச்சினா அந்த செல்போனோட நேரத்தை செலவழிப்ப. அதுல இருந்து வரக்கூடிய காரியங்கள் எல்லாம் மாமிசத்தை சந்தோஷத்தை கொடுக்கும், மாமிசத்துக்கு நல்ல ஆகாரத்தை கொடுக்கும், மாமிசத்துக்கு நல்ல தீனி போடும், பாவ உணர்வுகளை உண்டாக்கும், மாமிச சந்தோஷத்தை உண்டாக்கும். நீ என்ன செய்கிறாய் என்பது உனக்கு தான் தெரியும். நீ யாரை அதிகமா நேசிக்கிறாய்? ஆண்டவரிடத்துல அன்பா இருந்தீங்கன்னா அவர் சமத்துல ஜெபத்துல மணிக்கணக்கா காத்திருப்ப. ஒரு காலையில இருந்து 2 மணி நேரமாவது நீ காத்திருக்கலன்னா ஆண்டு சொன்னார், 1 மணி நேரம் காலையில எழுந்து ஜெபம் பண்ணு, அரை மணி நேரம் அமைதியா பேசாம காத்துரு, நான் உன்னோட பேச துவங்குறேன்னு ஆண்டு சொல்லி வாக்கு பண்ணி இருக்கிறார். இது எத்தனை பேர் கை கொள்றோம்? உன் ஆவிக்கு நீ ஆகாரம் கொடுக்கணும், அல்லது உன் மாம்சத்துக்கு ஆகாரம். மாம்சத்துக்கு ஆகாரம்னா சாப்பாட சொல்லல, பாவம், மாமிச இச்சைகளை தூண்டி விடுகிற காரியங்கள், பால் உணர்வை தூண்டி விடுகிற காரியங்கள், பசியை தூண்டி விடுகிற இச்சையை
நாவின் இச்சையை தூண்டி விடுகிற காரியங்கள், மாமிசத்தில் இருக்கிற இச்சைகளை தூண்டி அதற்கு நீ ஆகாரத்தை கொடுப்பாயானால் பிரயோஜனம் இல்லையே. ஆண்டவர் உன்னை அழைத்திருக்கிறார் ஐக்கியமாக இருக்கும்படியாக. நீ அவருக்காக காத்திருக்க, நீ அவருக்கு அன்பு கூர்ந்தால் அவர் வசனத்தை கை கொள்ள வேண்டும். அவரை முன்னெடுத்திருந்து வாசம் பண்ணுவார். ஆண்டவர் உன்னோடு பேசுவார். ஆண்டவருடைய குரல் கேட்கும் ஆத்துமா பாக்கியம் உள்ளது. உன் புலன்களையும் நீ அடக்கி அது உனக்கு கீழ்ப்படுத்து. அவருடைய உள்ளான சத்தத்தை, உள்ளான மனதில் அவர் பேசுகிற சத்தத்தை நீ கேட்பாய். ஆண்டவர் உன்னோடு பேசுகிற வார்த்தை இருக்கும்போது தான் நீ உலக நன்மைகளையும் பெற முடியும், ஆவிக்குரிய நன்மைகளையும் பெற முடியும், ஆவிக்குரிய வரங்களையும் பெற முடியும். ஆண்டவர் உன்னை அநேக அபிஷேகத்தால் உன்னை நிரப்புவார். இந்த அநேக ஆத்மாக்களுக்கு, அநேக ஜனங்களுக்கு பிரயோஜனமாக கர்த்தர் உன்னை பயன்படுத்துவார். கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, இந்த வேலைக்காக நாங்கள் தேவனை துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, தேவனே, இந்த நாட்களில் நீர் இல்லாமல் எங்களால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. ஒவ்வொரு எங்கள் செவிகள் விருத்த சேதனம் பண்ணப்படுவதாக, எங்கள் கண்கள் விருத்த சேதனம் பண்ணப்படுவதாக. ஆண்டவரே, நீர் பேசுகிற வார்த்தையை கேட்பதற்கு, உங்க சமூகத்தில் காத்திருப்பதற்கு எங்களுக்குள்ளாக ஒரு தீர்மானம், இன்னும் பலவீனமான கிறிஸ்தவர்களாக, குழந்தை கிறிஸ்தவர்களாக இருந்து கொண்டு கடைசி நாட்களில் எந்த ஒன்றை இழந்து போய்விடாதபடிக்கு இன்னைக்கு அநேக ஊழியர்களாக இருந்தாலும், தேவனை அறிந்தவர்களாக இருந்தாலும், கர்த்தாவே, ஆவிக்குரிய பலவீனத்தில் வைத்துக் கொண்டு, மாமிச சிந்தையை வைத்துக் கொண்டு, மாமிசத்தின்படி நடந்து கொண்டு, மாமிசத்தின் கிரிகளை நடப்பித்துக் கொண்டு விடுதலையாகாமல், பரிசுத்தமாகாமல், தேவனுக்கு எங்களுக்கு இடையில ஒரு பெரிய இடைவெளி, நெருக்கம் இல்லாமல் நாங்கள் வாழ முடியாத ஆண்டவரே. ஒன்னே ஒன்று, இப்பயே நாங்கள் இன்னைக்கு எல்லா ஊழியத்தையும் நீங்க நிறுத்தி வச்சுட்டீங்க, இன்னைக்கு எல்லா வேலைகளையும் நிறுத்தி வச்சுட்டீங்க. எங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டியது நேரம் கொடுத்திருக்கிறீங்க. எங்களை சோதனை, எங்களை இருதயத்தை ஆராய்ந்து பார்த்து தேவனை எங்களை பிரிக்கக்கூடிய காரியங்களை விட்டு விலக்கி இயேசுவோடு ஐக்கியப்பட்டு ஆண்டவர் எங்களோடு பேசுவதற்கு எங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டு நாங்கள் காத்திருக்கும் போது தேவன் எங்களை சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி எங்களுக்குள் வாசம் பண்ணி எங்களோடு போதித்து எங்களுக்கு சொல்லிக் கொடுத்து நாங்கள் நடக்க வேண்டிய வழிகளை எனக்கு காண்பித்து நீ நடத்துகிற மனுஷன் பாக்கியவானாக இருப்பானப்பா. அந்த பாக்கியத்தை எங்களுக்கு தாரும், எனக்கு தாரும், கேட்கிற யாவருக்கும் தாரும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.